கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 107வது அதிகாரம் அதனுடைய 33-34 வசனங்கள். அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் தேவஜனங்களாகி நமக்கு எச்சரித்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆறுகளை அவாந்தர வெளியாக்குகிறார், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, செழிப்பான ஒரு தேசத்தை அவர் உவர் நிலமாக்குகிறார். இது நம்முடைய ஆண்டவருடைய கிரியைக்கு மாறானதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் வறண்ட நிலத்தை செழிப்பாக்குகிற தேவன், எல்லாவற்றையும் நன்மையாய் நிறைவானதாய் மாற்றுகிற தேவன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பொழுது தேவன் அதை நிறைவுள்ளதாய் மாற்றினார், அழகானதாய் மாற்றினார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இங்கே எல்லாமே நன்மையா இருக்கிற ஒரு காரியத்தை ஏன் அவர் அதை ஒரு தீமையான காரியமாக மாற்றுகிறார்? ஆறுகளை அவாந்தர வெளியாக்குவது எதனால? ஒரு நீரூற்றை, ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு நீரூற்றை வறண்ட நிலமாக்குகிறது எதனால? ஒரு செழிப்பான தேசத்தை உவர் நிலமாக்குகிறது எதனால? நம்முடைய தேவன் இப்படியும் செயல்படுவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இப்படியும் செயல்படுவார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். அதே நேரம் நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். நீதியும் நியாயமும் நம்முடைய தேவனின் சிங்காசனத்தின் ஆதாரமாம், நித்திய சிங்காசனத்தை உடையவர். இப்போ தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிற நீதியும் நியாயமும் ஒரு நாளும் கெட்டு போக தேவன் இடம் கொடுக்க மாட்டார். எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய தேவன் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். அவாந்தரையா இருக்கிற ஒரு ஸ்தலத்தை செழிப்பான நன்மையான ஸ்தலமாய் மாற்றுகிற நம்முடைய தேவன், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாய் மாற்றுகிற நம்முடைய தேவன் ஏன் இப்படி செய்கிறாரு? இப்போ இந்த காரியத்தையும் தேவஜனங்களாகிய நாம் தியானிக்க வேண்டும். இதிலிருந்து தேவஜனங்களாகிய நமக்கு தேவன் எச்சரித்து உணர்த்துகிற காரியம் என்ன? இதை உணர்ந்து கொண்டால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தர் விரும்புகிற அந்த கிரியைகளை நம்மால் வெளிப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையும் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அது வெறுமையானதாய், உவர் நிலமாய், வனாந்தரமாய் இருந்தது, பாழான ஒரு நிலமாய் இருந்தது. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை தேவன் இன்று செழிப்பானதாய், நன்மையானதாய், நிறைவுள்ளதாய், எப்படி நீரூற்று அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமோ, ஒரு நீரூற்றை தேவன் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் கொடுத்த பொழுது அது அவனை வளரச் செய்கிறதாய், அவனுடைய வாழ்க்கையே நன்மையாய் மாற்றுகிறதா இருந்ததோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையும் தேவன் ஒரு நீரூற்றை போல நாமும் பயன்பெறுகிறவர்களாய், மற்றவர்களுக்கும் பயன்படுகிறவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த நிலையில் இல்லை. நம்ம இப்போ எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையாக தான் மாற்றியிருக்கிறார். வெறுமையை நிறைவுள்ளதாய் மாற்றியிருக்கிறார். அவாந்தர நிலத்தை ஆறுகளாய் மாற்றியிருக்கிறார். நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நன்மையாய் மாற்றின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் நினைத்தால் அதை தீமையாகவும், அவாந்தர வெளியாகவும், உவர் நிலமாகவும், வறண்ட நிலமாகவும் அவர் மாற்றுவார் அப்படின்னு ஆண்டவர் இந்த நாளிலும் எச்சரித்து அவர் சபையோடு பேசுகிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நிலை எதினால் உண்டானது அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது இந்த வசனத்திலே ஆண்டவர் அதற்கான பதிலையும் நமக்கு தந்திருக்கிறார். அதனுடைய 34வது வசனத்தின் முதல் பகுதியை நம்ம பார்த்தோம்னா, குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தமும் அந்த செழிப்பான தேசம் உவர் நிலமாக மாறினதாம். தேவன் தேவஜனங்களாகிய நம்மிடத்துல எச்சரித்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நன்மையாய் மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பொல்லாப்பு இருந்ததே ஆனால், பொல்லாதவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கிரியை செய்கிறவர்களாய் இருந்தோமே ஆனால், என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், அவாந்தரையா இருந்த நம்முடைய வாழ்க்கை செழிப்பான ஆறாய் மாறி இருந்தாலும், உவர் நிலமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கை செழிப்பான தேசமாய் மாறி இருந்தாலும், வனாந்திரம் வயல்வெளியாய் மாறி இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் உன்னுடைய வாழ்க்கை பழைய நிலைக்கு, அந்த கேடுள்ள நிலைக்கு மாற்றப்படக்கூடாதுன்னா உன்கிட்ட பொல்லாத சுபாவம் இருக்கக்கூடாது. பொல்லாத குடிகள் இருக்கிற தேசம் செழிப்பானதாக இருந்தாலும் அதை தேவன் உவர் நிலமாய் மாற்றி போடுவாராம். எதற்கும் பயனில்லாத நிலம், வறட்சியான நிலம், எந்த செடியும் எந்த செழிப்பும் இல்லாத நிலம். அப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலை தேவஜனங்களாகிய நமக்கு வரக்கூடாதுன்னா நம்முடைய வாழ்க்கையில பொல்லாப்பு இருக்கக்கூடாது. பொல்லாப்பான ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. பொல்லாப்புனா என்ன? தேவன் அதை தெளிவாய் இந்த சங்கீதத்தின் 10வது வசனத்துல நமக்கு காண்பித்து தருகிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் யார்? பொல்லாத குடிகள் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள். தேவஜனங்களாகிய நம்மை பார்த்துதான் கர்த்தர் இந்த நாள் எச்சரித்து உணர்த்துகிறார்.
நம்மை நோக்கி வார்த்தை வரும் பொழுது, உன்கிட்ட இப்படிப்பட்ட சுபாவம்லாம் இருக்குது, அதை நீ மாற்றிக்கொள், நான் உன்னை இழந்து போக விரும்பவில்லைன்னு கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் கிருபை பாராட்டி நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு செவி கொடுக்கிறோமா? இல்லை தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நம்முடைய முதுகுக்கு பின்னாடி போடுகிற அப்படிப்பட்ட சுபாவத்தை வெளிப்படுத்துகிற விதமாய் அசட்டை பண்ணுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறோமா? யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள் தெரியுமா? தன்னை நோக்கி தேவன் ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது, தன்னை நோக்கி தேவ எச்சரிப்பு வரும் பொழுது அதற்கு செவி கொடுக்காமல் அதை அசட்டை பண்ணி அதற்கு எதிர்த்து பேசுவார்கள் தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தைக்கு எதிர்த்து தங்களுடைய சுய நீதியை நியாயத்தை வைப்பார்கள் தெரியுமா? அவர்கள்தான் வசனத்திற்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்கள். நம்முடைய சுய நீதியை பிடித்து கொண்டு வாழ்ந்தோமேயானால் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்முடைய நீதியெல்லாம் தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையாக இருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவன், அவர் வாசம் பண்ணுகிற அந்த பரலோக ஸ்தலத்திலே நீங்களும் நானும் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற வாசலின் வழியாய் நாம் பிரவேசித்தால் மட்டுமே நம்மால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். தேவஜனங்களாகி நமக்கு இந்த நாளில் கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அதற்கு விரோதமாய் கலகம் பண்ணக்கூடாது. நம்முடைய சுய நீதியை பேசிட்டே, நான் செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான், என்னால் இதுலேருந்து மாற முடியாது, ஆண்டவர் சொல்கிறாருன்னா என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மை நோக்கி வருகிற தேவ வார்த்தைக்கு, தேவ எச்சரிப்புக்கு விரோதமாய் கலகம் பண்ணக்கூடாது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, நம்மிடத்தில் கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது, நம்மிடத்தில் சில காரியங்களை கர்த்தர் விட்டுவிட சொல்லும் பொழுது, மாற்றிக்கொள்ள சொல்லும் பொழுது, ஆலோசனை தரும் பொழுது அதை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணுறதுன்னு என்ன தெரியுமா? கேட்டுட்டும் அது நம்முடைய இருதயத்தில் அதற்கு கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்காமல் அதை சும்மா ஏனோ தானோன்னு நிர்விசாரமாக விட்டுறது. பொய் சொல்லக்கூடாதுன்னா, பொய் சொன்னால் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்ததே. ஆனால் பொய் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து பேசக்கூடாது, சொந்த நீதியை சொல்லக்கூடாது. இந்த உலகத்தில் பொய் சொல்லாமலாம் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பேசக்கூடாது. வசனம் தெரிஞ்சும் துணிகரமாக பொய் சொல்லவும் கூடாது. அதை அசட்டை பண்ணுறது. தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து தான் கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். கடைசி நாட்களில் எச்சரிப்பு தேவனை அறியாதவர்களுக்கு அல்ல, சபைக்கு தான். ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்குமா. தேவஜனங்களாகிய நம்மை கர்த்தர் இழந்து போக விரும்பாமல் இந்த நாளிலும் நம்மோடு கூட அவர் எச்சரித்து தம்முடைய அன்பின் வெளிப்பாடாய் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு தருகிறார். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வரும் பொழுது அதற்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், அதை அசட்டை பண்ணாமல், அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படாமல் இருந்ததேயானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தது போல மாறாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்தை வயல்வெளியைப் போலவும், அவாந்திர வெளியை ஆறுகளாகவும், வறட்சியான நிலமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை நீரூற்றுகளாகவும், ஓர் நிலமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை செழிப்பான தேசமாகவும் மாற்றி இம்மையிலும் மறுமையிலும் தேவன் நம்மை திருப்தியாக்கி அவருடையவர்களாய் நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் பொல்லாத சுபாவங்கள் நம்மிடத்தில் இருக்குமேயானால் அதை விட்டுவிட முழுமையாய் நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்து அந்த பொல்லாத சுபாவங்கள் நம்மை விட்டு விலகும்படியாய் அவர் நமக்கு பலன் தந்து நம்மை அவருடைய சாட்சிகளாய், அவருடைய அன்பின் வெளிப்பாடாய், அவருடைய நிருபங்களாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஜீவனை தந்து ஒரு நாள் அவர் வந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்வதும் அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.